ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல இருந்து புதுசா ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சாம்சங் தரப்புல இருந்து ஏ சீரிஸ்ல 2 போன் வரப்போது, அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சாம்சங் தரப்புல இருந்து எம் சீரிஸ்ல 2 போனை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹானரோட GT Pro பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ரியல்மியோட அல்ட்ராவோட வேற லெவல் போட்டோ எடுத்த போனை என்ன கேமரா சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது இப்போ அபிஷியலா ரிவீல் ஆயிருக்கு. அதை பத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்க, அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்க என்ன வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி வச்சீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டட் டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் கேட்டீங்கன்னா, சாம்சங் தரப்புல இருந்து இன்னைக்கு வந்து 2 போனை லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எம் சீரிஸ்ல M16 அண்ட் M06ன்ற மாதிரி 2 போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 2 போனோட ஆஃபர் லிங்க், பர்ச்சேஸ் பண்ற ஆஃபர் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்குன்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க. அதாவது 6 வருஷம் OS அப்டேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாம்சங் கேலக்ஸி M06 பொறுத்த வரைக்கும் Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம 2 ஒரே ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. MediaTek Dimensity 6300 சிப்செட். M06 M16 என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, அதுல ஒரு 5 MP கேமரா எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் பேக்ல கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா 13 MP இருக்கும் M16ல. இதுல பாத்தீங்கன்னா 8 MP இருக்கும் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்றது தெரிஞ்சுங்க. மத்த ஸ்பெக் ஓரளவுக்கு ஒரே தான் இருக்கு. இது பிரைஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது பிரைஸ் பாத்தீங்கன்னா M16 பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 11,499 ரூபாய்க்கு வந்திருக்கு. M06 பொறுத்த வரைக்கும் 9,499 ரூபாய்க்கு வந்திருக்கு. இதுக்கு ஆஃபர் எப்ப சேல்ஸ்க்கு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, மார்ச் மாசம் 5ஆம் தேதி சேல்ஸ்க்கு வரப்போகுது. M16 வரப்போகுது. M06 பொறுத்த வரைக்கும் மார்ச் மாசம் 7ஆம் தேதி சேல்ஸ்க்கு வரப்போகுது. சேல்ஸ்க்கு வரப்ப நம்ம லிங்க் வந்து நம்ம அப்படியே அப்டேட் பண்ணிடுறோம். நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கு. M16க்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது Realme 14X இருக்கு 14,999 பிரைஸ்ல. அதுக்கப்புறம் Poco M7 Pro இருக்கு 13,999 ரூபாயில. அதுக்கப்புறம் Vivo T3X இருக்கு 13,499 ரூபாயில. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்குன்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம சாம்சங் கேலக்ஸி M06க்கு ஆல்டர்னேட்டிவா எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரெட்மியோட A4 5G இருக்கு. அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுல வந்து Jio சிம் மட்டும் தான் போடலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் Moto G35 இருக்கு. அது வந்து 9,999 ரூபாய் இருக்கு. அதுக்கப்புறம் Infinix தரப்புல Hot 50 இருக்கு. அது 9,999 ரூபாய்க்கு இருக்கு. இந்த பிரைஸ்க்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இதெல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி ஏ சீரிஸ்ல 2 போன் வரப்போது. எப்போ வரப்போது, என்ன ஸ்பெக்கோட வரப்போதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஏ சீரிஸை பொறுத்த வரைக்கும் A36 இருக்கு, A56 இருக்கு. இந்த A36 A56ல என்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட பிரைஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி A36 பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெக் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு சிமிலரான ஸ்பெக் வரப்போகுதுன்றத நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, A56 பொறுத்த வரைக்கும் Exynos 1580ன்ற சிப்செட் போயிருக்காங்க. ஆனா சாம்சங் கேலக்ஸி A36 பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 3 ஓட போயிருக்காங்க. 6 Gen 3 ஓட போயிருக்காங்கன்றதை இப்போதைக்கு தெரிஞ்சுக்க. 2 வந்து பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. 50 MP கேமரா மெயின் கேமரா இருக்க போது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 1200 nits பீக் பிரைட்னஸோட வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா 6GB RAM 8GB RAMன்ற மாதிரி வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம A56 பொறுத்த வரைக்கும் 8GB RAM 8GB RAM 12GB RAM வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதோட பிரைஸ் டீடைல தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ் டீடைலை பொறுத்த வரைக்கும் என்னால இந்த பிரைஸ் வந்து ஹையர் தான் நான் சொல்லுவேன். A36 பொறுத்த வரைக்கும் Snapdragon 6 Gen 3 கொடுத்துட்டு இவ்வளவு பிரைஸ் வைக்கிறதெல்லாம் ரொம்ப அதிகம் தான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகம் தான் நான் சொல்றேன். 8GB RAM 128GB பொறுத்த வரைக்கும் 32,999 ரூபாய். 8GB RAM 256GB வேரியன்ட் 35,999 ரூபாய்க்கும். 12GB RAM 256GB வேரியன்ட் 38,999 ரூபாய்க்கும். இதுல வந்து அவங்க என்ன பெருசா சொல்றாங்க கேட்டீங்கன்னா 1A7 வரப்போகுது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுலயும் வந்து 6 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கிடைக்க போதுன்றதுனால இதை வந்து நீங்க வந்து 6 ஜென்னோட நீங்க 6 வருஷம் போகணுமான்றது என்னோட கேள்வி. அதுக்கப்புறம் கேலக்ஸி A56 பொறுத்த வரைக்கும் Exynos கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து பிரைஸ் அதிகமா இருக்குன்றது என்னோட கருத்து. ஆனா வந்து இதுலயும் வந்து 6 வருஷம் அப்டேட் கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுங்க. இதை பொறுத்த வரைக்கும் 8GB RAM 128GB வேரியன்ட் 41,999 ரூபாயோ, 8GB RAM 256GB வேரியன்ட் 44,999 ரூபாயோ, 12GB RAM 256GB வேரியன்ட் 47,999 ரூபாய்ன்றது சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் காசு கூட போட்டீங்கன்னா இதுவே வந்து Snapdragon அல்லது MediaTek
கூட நல்ல நல்ல ப்ராசஸ் இந்த ரேஞ்சிலே கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. 7 வருஷம் அப்டேட்டுக்காக மட்டுமே வந்து இந்த போனை வந்து அவங்க வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வைக்கிறாங்கன்றது ஒரு கேள்வியை எனக்கு சாம்சங் தரப்புல இருந்து பாக்குறேன். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல இருந்து புதுசா ஒரு ஆப் வேற போது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம இப்போ வந்து பிரிக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல முக்கியமா இருக்கிறது ரீல்ஸை வச்சு இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் தரப்புல இருந்து ஒரு தனியா ஆப் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. கூடிய சீக்கிரத்துக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடிட்டிங் பண்றதுக்காக ஒரு ஆப் வரப்போகுது. அதாவது எப்படி டிக்டாக் கேப்கட் இருக்கோ அதே போல இன்ஸ்டாகிராமுக்கு இன்ஸ்டாகிராம் எடிட் பண்றதுக்கு ஒரு ஆப் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ரீல்ஸ் மெயினா எடிட் பண்றதுக்கு ஒரு ஆப் வரப்போகுது. அந்த ஆப் வந்து மார்ச் 15ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு செப்பரேட்டா ரீல்ஸ்க்கான ஆப்பை ஏன் கொண்டு வர போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராமோட காம்படிட்டிவா இருக்கிற டைரக்ட் காம்படிட்டிவா இருக்கிற டிக்டாக் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல பேன் பண்ண 12 மணி நேரத்துல இன்ஸ்டாகிராமுக்கு வந்து 12 மணி நேரத்தை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராமுக்கு வந்து கொஞ்சம் புது டவுன்லோட்ஸ் நடந்திருக்கு. அதனால பார்த்துருக்காங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம வந்து தனியா பிரிச்சு இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு தனியா பிரிச்சு ரீல்ஸுக்குன்னு ஒரு ஆப்பை கொண்டு வர போறாங்க. அப்போ வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸுக்குன்னு ஒரு ஆப் கொண்டு வந்தா என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம் டவுன் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரீல்ஸுக்காக தான் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்றாங்க. அதனால இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்குன்னு தனியா ஒரு ஆப் வரப்போகுதுன்றதை இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, அமேசான் தரப்புல இருந்து அமேசான் அலெக்சாவை வந்து இப்போ வந்து புதுசா கொண்டு வர போறாங்க. அதுக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா, அலெக்சா பிளஸ்ன்னு வச்சு ஒரு புது வந்து ஹோம் கண்ட்ரோல் டிவைஸ் கொண்டு வர போறாங்க. அதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ஏஐ பவர் பண்ண அலெக்சா பிளஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, இதுல வந்து அலெக்சா பிளஸ் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ஃபாலோவிங் கான்வர்சேஷன் இருக்கும், ஏஐ கான்வர்சேஷன் இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து நேச்சுரல் கான்வர்சேஷன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அலெக்சால என்னென்ன பண்ணிட்டு இருந்தோமோ என்னென்ன வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோமா அதே வந்து அலெக்சா ஏஐ அலெக்சா வந்து அலெக்சா பிளஸ்ல அதே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஏஐ பவர்டு பண்ணது முந்தினதுல ஏஐ கிடையாது. அதனால ஏஐ பவர்டு பண்ணதுனால உங்களுக்கு வந்து இன்னமும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கொஸ்டின் பேஸ் நம்ம கேட்கும் போது நல்லாவே ஆன்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி அலெக்சா பிளஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எவ்வளவுக்கு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 1743 ரூபான்ற மாதிரி பெர் மந்த்துக்கு இவங்க யூஎஸ்ல இப்போ கொண்டு வர போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அலெக்சா பிக்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்துல அலெக்சா பிளஸ் வந்து கூடிய சீக்கிரத்துல இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போறது என்னன்னு டெக்னோ தரப்புல இருந்து இப்போ வந்து எம்டபிள்யூசி பார்சிலோனால நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து 2025 டெக்னோ என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, அவங்க வந்து கேமான் 40 சீரிஸ் அங்க வந்து ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெக்னோ வந்து அவங்களோட லேப்டாப்பை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. அது லேப்டாப் பேர் என்ன மெகா புக் S14 மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெக்னோ வந்து தங்களோட ஃபர்ஸ்ட் ஏஐ கிளாஸ் காமிச்சிருக்காங்க. டெக்னோ வந்து அடுத்த கட்டத்துக்கு போறாங்கன்றதை தெரிஞ்சுக்க அவங்க ஈகோ சிஸ்டத்தை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை தெரிஞ்சுங்க. டெக்னோ வந்து இப்போ வந்து அந்த மெகா புக்கை வந்து S14 பொறுத்த வரைக்கும் 14 இன்ச் OLED டிஸ்பிளேயோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு லைட்டஸ்ட் 14 இன்ச் OLED லேப்டாப்ன்ற மாதிரி கிளைம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டெக்னோ வந்து அந்த ஏஐ கிளாஸையும் பத்தி பேசிருக்காங்க. ஏஐ கிளாஸ் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து எக்கோ சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வராங்க எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால டெக்னோ 40 லைனப்பும் வந்து லைனப்ல என்னென்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, டெக்னோ கேமான் 40, கேமான் 40 ப்ரோ, அதுக்கப்புறம் கேமான் 40 ப்ரோ 4G 5Gன்ற மாதிரி ரெண்டு வரப்போகுது. அதுக்கப்புறம் டெக்னோ கேமான் 40 பிரீமியர் 5Gன்ற மாதிரி வரப்போகுது. மொத்தம் ஒரு 4 போன்ஸ் வரப்போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் தெரிஞ்சுங்க. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, எல்லா சைனீஸ் பிராண்டும் இது செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை இப்போ வந்து இன்ஃபினிக்ஸும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து ஏஐ இன்டகிரேட் பண்றாங்க. அதாவது இப்போ வந்து எப்படி சாம்சங்ல ஜெமினி ஏஐ இருக்கோ, அதாவது ஆப்பிள்ல வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ட் இருக்கோ, அதே போல வந்து எல்லா சைனீஸ் போனும் டீப் சீக் ஏஐ வந்து சைனாவில் இன்டகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டீப் சீக் ஏஐ R1 ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து நம்ம ஈஸியா வந்து ஏஐ கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்ஃபினிக்ஸோட Hot 50 சீரிஸ்ல டீப்சிக் ஏஐ R1 ஏஐ சைனாவில் உள்ள போன்ஸ்க்கு வந்து லான்ச் பண்ணும்போது கொடுப்பாங்க. அது வந்து குளோபலுக்கு அதே வருமானதை நம்ம பொறுத்து தான் இந்தியாவுக்கு டீப்சிக் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சைனாவில் உள்ள நிறைய போன் விவோவா இருக்கட்டும் எல்லா போனுமே வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டீப்சிக் ஏஐ. அதனால இப்போ வந்து தெரிஞ்சுக்கங்க எப்படி வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து கோப்லிட்ன்ற ஏஐயோட பிசிலாம் லேப்டாப் கொடுக்குறாங்களோ அதே போல வந்து இவங்களும் இப்போ இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க.
இந்த இன்ஃபினிக்ஸோட 50 ப்ரோ சீரிஸ்ல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 6.78 இன்ச் கொண்ட 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்ப்ளே வரப்போகுது. அதுக்கு 5000 mAh பேட்டரி வரப்போகுது, 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 3.0 கொடுக்குறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங், 30 வாட்ஸ் மெகா சார்ஜ் கொடுக்குறாங்க. அதாவது இதுல மெகா சார்ஜிங்னா வச்சீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் அவங்க அப்படி கிளைம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து DeepSeek இன்டகிரேட் பண்ணி ஃப்ளோக்ஸ் அசிஸ்டன்ட் மூலமா உங்களுக்கு வந்து நிறைய வந்து திங்கிங் மோடு அது மாதிரி உங்களுக்கு ஈஸியா வந்து கொடுப்பாங்க. எப்படி ஜெமினி ஏஐ மூலமாக நம்ம ஜெமினி ஏஐ மூலமாக கூகுள் எப்படி கொண்டு வராங்களோ அதே மாதிரி சாம்சங்ல எப்படி வந்து ஏஐ இருக்கோ அதே போல வந்து இவங்க DeepSeek ஏஐ மூலமாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படின்றத இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கேட்டீங்கன்னா HMD தரப்புல இருந்து புதுசா ஒரு போன் வரப்போகுது. அதாவது பார்சிலோனா நடந்த MWC 2025 புதுசா ஒரு போனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து மார்ச் 2ஆம் தேதி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு போனை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போனோட வீடியோஸ் தான் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இது பார்க்கக்குள்ள கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இந்த டீசர்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா HMD ஃபியூஷன் ஒரு போன் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஃபியூஷன் சீரிஸ்ல ஒரு போன் வரும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன வரலான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாம இதுல வந்து இவங்க வந்து HMD டிப்ஸ்டர்ன்ற ஒரு ஃபியூஷன் ஸ்மார்ட் போன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா TWS எல்லாம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம HMD AMOLED பட்ஸ் அப்படின்ற இன்ஏரியா பட்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஷோகேஸ் பண்ணியிருக்கதா தெரிஞ்சிருக்கு. மேற்கொண்டு டீட்டெயில் வரும்போது நம்ம அப்டேட் பண்றோம். அதுக்கப்புறம் இப்ப பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங்கோட கேலக்ஸி Z Flip ஓட ஃபர்ஸ்ட் செட் ரெண்டர் வந்திருக்கு. அதாவது அதோட ஒரிஜினல் பிக்சர் வந்திருக்கு, எப்படி இருக்குன்ற மாதிரி. இப்போ அந்த பிக்சரோட நான் வந்து உங்களுக்கு காமிப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஆனா வந்து நம்ம சொன்ன ஸ்பெக் தான் அதிகமா வந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல ஸ்பெக் இருக்கு, அதே ஸ்பெக் தான் சொல்லியிருக்காங்க. 6.8 இன்ச் கொண்ட டிஸ்பிளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 50 MP மெகா பிக்சல் கொண்ட மெயின் கேமரா வரப்போகுது, 12 MP அல்ட்ரா வைட் வரப்போகுது, 10 MP ஃப்ரண்ட் கேமரா வரப்போகுது அப்படின்ற டீடைல் தான் இப்போ தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது, 12GB RAM 256GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 12GB RAM 512GB ஸ்டோரேஜோட வேரியண்டோட வரப்போகுது. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி அவங்களோட டேப் சீரிஸை கொண்டு வந்திருக்காங்க. ஏதாவது 2023 கொண்டு வந்த FE சீரிஸோட அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சாம்சங் கேலக்ஸி டேப் S10 FE அதுக்கப்புறம் S10 FE பிளஸ் இது ரெண்டு என்ன வேரியன்ட் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸ்டோரேஜ் வேரியன்ட் டீடைல் கிடைச்சிருக்கு. S10 FE பொறுத்த வரைக்கும் 10.9 இன்ச் கொண்ட ஸ்கிரீன் வரப்போகுது. S10 FE பிளஸ் பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 13.1 இன்ச் கொண்ட டிஸ்பிளே வரப்போகுது, அதோட பெருசா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 12GB RAM 256GB வேரியன்ட் பேஸ் வேரியண்டா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த S10 FE பொறுத்த வரைக்கும் FE பிளஸ் பொறுத்த வரைக்கும் Exynos 1580 ப்ராசஸரோட வரப்போகுது. அதாவது நம்ம சாம்சங் போனோட கேலக்ஸி A56ல இருக்கிற ப்ராசஸர் இதிலே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 12 MP செல்ஃபி கேமரா வரப்போகுது, அது மட்டும் இல்லாம வைஃபை வேரியன்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 5G வேரியன்ட் ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ண போறாங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் ஹானரோட GT Pro ஸ்பெக் லீக் ஆயிருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஹானரோட GT Pro போன் வந்து இந்தியா கவர்மெண்ட் பொறுத்து தான் போகணும். ஆனா இப்ப ஸ்பெக்கை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1.5 இன்ச் கொண்ட பிளாட் ஸ்கிரீனோட வந்திருக்காங்க. 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க 6000 இருந்து 7000 mAh வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100 வாட்ஸ் ஒயர்டு சார்ஜிங் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட காம்படிட்டிவா எதுக்கு இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டோட வரப்போது Realme GT7 Pro காம்படிட்டிவா இருக்குன்ற மாதிரி பிரைஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் செகண்ட் குவார்டர் முடிஞ்சோடனே வரலாம். அதாவது ஜூன்ல ஸ்டார்டிங்ல இந்த போன் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஓப்போவோட Find X8 Ultra அபிஷியலான இமேஜஸ் வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஓப்போவோட ப்ராடக்ட் மேனேஜர் என்ன பண்ணிட்டாரு கேட்டீங்கன்னா அது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜூகு சைஸ்ன்றவர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி அதை வந்து அபிஷியலாவே காமிச்சிருக்காரு. அதை ஒரு ஸ்ட்ரீட்ல எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா 2K ரெசல்யூஷன் OLED BOE 1 inch டைப் BOLED ஸ்கிரீன் வருது. அது மட்டும் இல்லாம 1 inch டைப் மெயின் கேமரா வரப்போகுது, 2 பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ கேமரா வரப்போகுது. அதனால வந்து இதுல வந்து கேமரா குவாலிட்டி சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரத்துல இது வந்து லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம சைனாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும், குளோபல்ல லான்ச் ஆகும். இந்தியாவுக்கு வருமானது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரியல்மி தரப்புல இருந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு ரியல்மி பிளாக்ஷிப் அல்ட்ரான்ற போனை கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து பார்சிலோனால MWCல 2022 ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. கேமரா வேற லெவலா இருந்துச்சு. இப்போ அது என்ன கேமரான்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 10x ஜூம்ல குவாலிட்டி வந்து தரமா செஞ்சிருக்காங்க. அவங்க கம்பேர் பண்ணி காமிச்சதுல தரமா இருந்துச்சு. அந்த என்ன கேமரா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சோனியோட கஸ்டமைஸ்டு பண்ண சென்சாரை யூஸ் பண்ணியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்ல ஒரே கேமரா தான், அந்த பேக் கேமரா பெரிய கேமரா கொடுத்துருந்தாங்க. அதாவது
கஸ்டமைஸ்டு சோனி பண்ண 1" சென்சார், அல்ட்ரா சென்சார், அல்ட்ரா கிளாரிட்டி சென்சாரோட ஹைப்பர் இமேஜ் இன்ஜினோட கொண்டு வந்திருக்காங்க. அதனால இது வந்து வேற லெவல் போட்டோ எடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 10x டெலபோட்டோ அல்ட்ரா விஷன் அல்ட்ரா கிளாரிட்டியோட இருந்துச்சு அப்படின்றது இருந்துச்சுங்க. இதுல வந்து என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ரேஞ்ச் எப்படி வச்சிருக்காங்க 73 234 மில்லிமீட்டரோட ரேஞ்ச் அப்பர்ச்சூர் ரேஞ்சில் 1.4 இதுலேருந்து 1.5 வரைக்கும் இதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து வேற லெவல். இது கான்செப்ட் ஃபோன் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கான்செப்ட் ஃபோனில் வந்து உள்ள ஒரே கேமரா சென்சார் பெருசாக கொடுத்துருந்தாங்க. அது வேற லெவலில் ஃபிளாக்ஷிப் லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்றது ரியல்மி தரப்புலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல்மி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அல்ட்ரா ஃபோன் மட்டும் இல்லாமல் அவங்களோட டெக்னாலஜி அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்கு 320 வாட் சார்ஜிங் கொண்டு ஒன்று தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் 200 மெகா பிக்சல் கொண்ட சிங்கிள் லென்ஸ் டெக்னாலஜியும் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டெக் இன்ஃபர்மேஷன் இதுதான். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்மளோட ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்ற எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தோட ரியல் டைம் ஆஃபர்ஸையும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.